தனியார் பள்ளியில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சி. இதற்கு முன்னாடி ஒவ்வொரு கிராமங்களுமா சென்றுதான் நம்ம இந்த ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம். இன்றைக்கு குமுதம் பத்திரிகையில வந்திருக்கு சிநேகிதி அப்படிங்கிற இதுல அரியலூர் மாவட்ட ஸ்பெஷல் அப்படின்னு போட்டு அந்த தலைப்போடே வந்திருக்கு. அதை நம்ம தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். சரி, இந்த பொங்கல் பண்றதுனால என்ன நன்மை அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. முதல்ல இது எப்படி பண்ணது அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுங்க. கெட்டி அவல், வேற ஒண்ணும் இல்ல, கெட்டி அவலை தண்ணியில 1 மணி நேரம் ஊற போட்டு காட்டன் துணியில நல்லா வடிச்சிடணும். சாதம் போரே ஆயிடும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வெள்ளைப்பாகு, வெள்ளைப்பாகுனா அடுப்புல ஏத்தாத வெள்ளைப்பாகு. வெள்ளத்தை தண்ணியில நல்லா கரைச்சி பாகு பதத்துக்கு வெந்த பிறகு அதை தண்ணியில கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா காட்டன் துணியில வடிகட்டணும். ஏன்னா தூசு துப்பு எதுவும் இருக்கக்கூடாது, அதுக்காக. அப்புறம் ஏலக்காய் பொடி, அப்புறம் ஏழைகளின் முந்திரி பருப்பு கலந்துருக்கும். யாருக்கு தெரியும் ஏழைகளின் முந்திரி பருப்புனா என்னது? ஏழைகளின் முந்திரி பருப்புனா சொல்லுங்க, 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 சொல்லுங்க. அவ்வளவுதான். நிலக்கடலை, நிலக்கடலை, வறுத்த நிலக்கடலையே பொடி பண்ணி அதை கலந்துருக்கிறோம். கொஞ்சம் கல்லுப்பு சுவைக்காக கலந்துருக்கிறோம். இவ்வளவுதான் இதை கலந்த பொருள். அருமையா இந்த வெள்ளைப்பாகு கலந்து செஞ்சிருக்காங்க. எல்லாரும் சாப்பிட்டு பாருங்க. தொன்னையில கொடுக்கலாம்னா சூடா இருந்தா தான் தொன்னையில கொடுக்கலாம். சூடு எல்லாம் படம் இருக்காது. அதனால ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. கையில எல்லாரும் வாங்கி சுவைத்து சாப்பிட்டு கையை கழுவிக்கலாம், சரியா? அதனால இத்துடன் இதை பத்தின முடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ள பேரண்ட்ஸ் எல்லாம் அருமையான விதவிதமான சாப்பாடு எல்லாம் செஞ்சு கொண்டு வந்திருக்கீங்க. அதை பத்தின அங்கேயே கருத்துரைகள் சில சொல்லிட்டு அடுத்த பெரிய விழாவா ஒண்ணு எடுக்கணும்னு ஐயா கேட்டுட்டு இருக்காங்க. முழுக்க முழுக்க பாரம்பரிய உணவு எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிற ஒரு நாள் பயிற்சி, இங்கேயே பயிற்சி கொடுத்து இங்கேயே உணவு தயாரிக்கிற மாதிரியான ஒரு நிகழ்ச்சி பண்ணணும் அப்படிங்கிறாங்க. நிச்சயமா அதுக்கு உண்டான ஏற்பாடு செய்வோம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். பேரண்ட்ஸ் நிறைய ஃபுட்டு சமைச்சு எடுத்துட்டு வந்து உள்ள போயிடுங்க. அந்த டிஷ் பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. பாரம்பரிய திங்ஸ் நிறைய